Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அப்ளிகேஷனுடைய ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். பொதுவாக ஒரு அப்ளிகேஷனை பற்றி நம்ம பார்க்க போறோம்னா அதுல நிறைய விஷயங்கள் நமக்குள்ள வரும். லோன் எடுக்க போறோம் அப்படின்னா அதுல ஒரு 10 கேள்விகள் வரும். இல்ல லோன் ஆல்ரெடி இதுல எடுத்திருக்கிறோம் அப்படின்னாலும் அதுல ஒரு 10 கேள்வி அப்படின்றது வரும். அதை தான் இந்த வீடியோல நம்ம முழுமையாக பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் அதே போல ஒரு அப்ளிகேஷனை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் யாருன்னா கேஷி அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை பற்றி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதாவது இதுல நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த அப்ளிகேஷன்ல வந்து நீங்க லோன் எடுக்கிறது இப்படி அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. இது முழுக்க முழுக்க ரிவ்யூக்கான ஒரு வீடியோ தான். அதாவது இந்த அப்ளிகேஷன்ல நீங்க பயன்படுத்த போறீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் அப்படின்றது தான். இந்த அப்ளிகேஷன் மட்டும் கிடையாது, பொதுவாகவே சொல்ல போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ எண்டில் ஒரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்ல போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு அப்ளிகேஷன் நம்ம வந்துட்டு பயன்படுத்த போறோம், அதாவது நம்ம வந்துட்டு ஒரு அப்ளிகேஷனை பயன்படுத்துறதுக்கு முன்னதாக நமக்கு கேள்விகள் அப்படின்றது என்னன்னா, இது லீகலா, இது ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷனா, என்பிஎஃப்சில இது ரிஜிஸ்டர்டா அப்படின்றத நம்ம செக் பண்ணோம். அது ரொம்ப எளிதா நம்மளால பார்க்க முடியும். அவங்களுடைய வந்துட்டு அபவுட் ஆப்ஷன்ல நம்ம போய் பார்க்கும் பொழுது அதில் அவங்க கிளியரா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய ரிஜிஸ்டர்ட், அதாவது வந்துட்டு என்பிஎஃப்சில ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, அந்த கம்பெனி பேர் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதையும் நம்ம பார்த்துக்கலாம். இல்லைன்னா இவங்க டைப் வச்சுட்டு இருக்கவங்க கூடிய டைப் கூட வச்சுட்டு இருக்கலாம். அதையும் நம்ம வந்துட்டு செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அடுத்தது அப்படின்றது எவ்வளவு லோன் இதுல கிடைக்கும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இங்க பாருங்க, அதாவது எவ்வளவு லோன் கிடைக்கும், அதுவும் நமக்கு உடனடியா எவ்வளவு கிடைக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கணும். 45,000 இருந்து உங்களுக்கு 30 லட்சம் அப்படின்ற மாதிரி வருது. சாரி, 3 லட்சம் அப்படின்றது வருது இதுல. ஓகே, அதுல அடுத்தது அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீ எவ்வளவு வருது, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்க, அவங்க கம்பெனி ரிஜிஸ்டர்லாம் இதுல சொல்லியிருக்காங்க. ப்ராசஸிங் ஃபீ எவ்வளவு வருது, உங்களுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா எவ்வளவு இஎம்ஐ வரும், எத்தனை மாதம் வந்துட்டு இதை கட்டணும், ஹிடன் சார்ஜஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். அதே சமயம் கேஒய்சி, நம்மளுடைய கேஒய்சி கொடுக்கக்கூடியது பாதுகாப்பா, தேவையில்லாத விஷயங்கள் ஏதாவது கேட்கறாங்களா, கிரெடிட் ஸ்கோர் இதனால பாதிக்குமா, நம்ம கரெக்டா லோன் கட்டிட்டா இவங்களும் கரெக்டா எல்லா ரிப்போர்ட்டையும் கரெக்டா கொடுத்துருவாங்களா அப்படின்ற எல்லாவற்றையுமே நம்ம கிளியர் கட்டா தெரிஞ்சுக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாம லேட் பேமெண்ட் பண்ணினா என்ன ஆகும், சிவில் இம்பாக்ட் ஆகும், நமக்கு அது எல்லாமே தெரியும். ஆனா இவங்க நம்மளை வந்துட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணுவாங்களோ, ரொம்ப கேள்வி கேட்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா, இல்ல சிலருக்குலாம் பாத்தீங்கன்னா இந்த 7 நாள் அப்ளிகேஷன்லாம் பண்ணது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் நம்ம வந்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது நம்ம முக்கியமா இதுல பார்க்கக்கூடியது என்னன்னா, கஸ்டமர் கேர்னுடைய சப்போர்ட் இருக்கா. ஸோ கஸ்டமர் கேர்னுடைய சப்போர்ட் இருக்கா அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்தது இந்த அப்ளிகேஷன் ஃபேக்கா இல்லையா, ஸ்கேமா, இதுக்கெல்லாம் நம்ம எங்க போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ முழுக்க முழுக்க இந்த ரேட்டிங் அண்ட் ரிவ்யூல நம்ம பார்த்துட்டாலே போதும். இதுலயே நமக்கு கிளியரா தெரிஞ்சிடும். ஸோ இது என்ன மாதிரி அப்படின்றது சிங்கிள் ஸ்டாரை செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாம அப்ளிகேஷன் எப்ப லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு சந்தேகம் அப்படின்றது வந்துடுங்க. இதெல்லாம் நம்ம ஒரு லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். வட்டி எவ்வளோ, இதுக்கு முன்னாடி லோன் எடுத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ இதுல கிரெடிட் ஸ்கோர் என்ன இருக்கு, லேட் பேமெண்ட் பண்ணா பாதிக்குமா, அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் இது லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி. ஒருவேளை இந்த அப்ளிகேஷன் நீங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அப்ப நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன, இதுல லிமிட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா, டாப் அப் கொடுப்பாங்களா. ஏன்னா எனக்கு வந்துட்டு ரிங் அப்ளிகேஷனா டாப் அப் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஸோ டாப் அப் கொடுப்பாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். லோன் டாப் அப் இருக்குமா அப்படின்றது, இஎம்ஐ டிலே ஆனா பெனால்ட்டி எவ்வளவு வரும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது வந்துட்டு பெனால்ட்டி எவ்வளவு இருக்கும், நார்மலா எப்பவும் வர்ற மாதிரி பெனால்ட்டி அப்படின்றத, அதுக்கு தான் நான் முன்னாடியே இந்த பிரைவசி பாலிசி எல்லாம் போய் பாருங்கன்னு சொன்னேன். நீங்க டிலே பேமெண்ட் பண்ணும்போது அதில் ஏதாவது பெனால்ட்டி சார்ஜஸ் வந்துச்சுன்னா அதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மென்ஷன் பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், பிரைவசி பாலிசி இதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னது அதுக்காக தான். ஸோ அடுத்தது நமக்கு ப்ரீ க்ளோசிங் ஃபோர்க்ளோஷருக்கான சார்ஜஸ் இருக்கா இதுல, அதெல்லாம் இல்லாம கொடுக்குறாங்களா அப்படின்றது நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரீ க்ளோசிங் ஃபோர்க்ளோசிங்கான சார்ஜஸ், கலெக்ஷன் கால் ஹராஸ்மெண்ட் வருமா, சட்டப்படி இருக்கா அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். கலெக்ஷன் கால்லாம் நம்ம ஆல்ரெடி முதல்ல சொல்லிட்டோம் இல்லைங்களா, முதல்ல நம்ம பார்க்கணும் அப்படின்றது அதே வந்துட்டு சந்தேகம் இருக்கும். இதுல கலெக்ஷன் கால் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஜென்ரலா ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் வருங்க, வராமலாம் இருக்காது, அது வரும். கலெக்ஷன் கால் நம்ம வந்துட்டு ப்ரீ க்ளோசிங் சார்ஜஸ் கண்டிப்பா நிறைய அப்ளிகேஷன்ல இருக்கு. அது இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னாடியே அவங்க மென்ஷன் பண்ணிடுவாங்க. அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு மென்ஷன் அபவுட் ஆப்ஷன்ல அதை ஹைலைட் பண்ணி சொல்லிடுவாங்க.
எங்ககிட்ட ப்ரீ க்ளோசிங் சார்ஜஸ் இல்லை அப்படின்றது. மற்ற எல்லாமே போட்டிருக்காங்க பாருங்க. லோன் நாங்கள் இவ்வளோ தருவோம். ஸோ பர் மந்த்துக்கான வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் போட்டிங்கன்னா 2.79%, மேக்ஸிமம் நாங்கள் 48%, ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டிங் 48% அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட் லோன் அப்ரூவ்டு இதில் எளிதாக கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம ஆப்வியஸாக நம்ம பேமெண்ட் கரெக்டாக பண்ணிட்டா நமக்கு நெக்ஸ்ட் லோன் அப்ரூவ் அப்படின்றது வந்துட்டு கிடைக்கும் ஈஸியாக. கிரெடிட் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். நம்ம கரெக்டாக பேமெண்ட் பண்ண நம்மளுடைய சிபில் ஸ்கோர் அப்படின்றது கம்பல்சரி இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகாமலாம் இருக்காதுங்க. அடுத்தது நம்ம இதில் இன்னும் முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆப் டெலிட் பண்ணால் டேட்டா வந்துட்டு சேஃபாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் ரிஜிஸ்டர்டு தான். ஸோ இதில் உங்களுக்கு எந்த வித இம்பாக்ட் அப்படின்றது வராது. ஸோ ரீபேமெண்ட்டு, எக்ஸ்ட்ரா சார்ஜஸ், டிஸ்பர்சல், ஸோ இதெல்லாம் வந்துட்டு எப்படி அப்படின்றது கேட்டிங்கன்னா, இதை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் இது கிடையாதுங்க. இன்னும் சிம்பிளாக நம்ம இதில் பார்க்கறத விட இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன். அதாவது இந்த அப்ளிகேஷனை நீங்கள் லோன் எடுத்து பேமெண்ட் பண்ணீங்கன்னா சிவில் இம்பாக்ட் ஆகும். இதில் ஒருவேளை உங்களுக்கு பேமெண்ட் பண்றதுல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்களுடைய அஃபிஷியலுக்கு மெயில் பண்ணி கேட்டுக்கலாம். மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, கான்டாக்ட் நம்பரை வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க, இவங்களுடைய டெவலப்பரோட டீட்டெயில் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது இந்த அப்ளிகேஷனில் சேட் ஆப்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆப்ஷனும் நம்ம பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது. இதில் சேட் ஆப்ஷன் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். அதன் மூலியமா நீங்கள் சேட் பண்ணி ரிப்போர்ட் அப்படின்றது கொடுக்கலாம். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் அப்படின்றது கோல்டு சேவிங்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ சிபில் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் கட்டலைன்னா சிபில் வந்து இம்பாக்ட் ஆகும். சிபில் இன்க்ரீஸ் ஆகுமா கரெக்டாக வந்து பேமெண்ட் பண்ண போது எக்யூஃபேக்ஸில் இவங்க லிங்க் அப்படின்றது வச்சிருக்காங்க. 19 ரூபா நம்ம ஒரு அப்ளிகேஷன் இதுதான் அப்படின்னு பிராண்ட் பண்ணிட முடியாது. யூஸ் பண்ணவங்களுக்கு தான் அதை பற்றி வந்து முழுமையாக தெரியும். அப்போ யூஸ் பண்ணவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா யூசர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க, சிங்கிள் ஸ்டார் என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க, நியூஸ்ட் கொடுக்கும்போது அதில் என்ன மாதிரி வந்திருக்கு அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில் நம்ம இதுலையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பயன்படுத்துறவங்க யாராவது உங்களை தொந்தரவு பண்றாங்க, உங்களுக்கு கால் பண்ணி மிரட்டுறாங்க, திட்டுறாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் உடனடியாக அவங்களுடைய அஃபிஷியலுக்கு வித் ப்ரூஃபோட நீங்கள் மெயில் அப்படின்றத அட்டாச் பண்ணி அனுப்பிவிட்டீங்கனாலே கம்பல்சரி அவங்க ஆக்ஷன்ஸ் அப்படின்றது வந்து எடுப்பாங்க. எடுக்காமலாம் இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஒரு ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷனை நீங்கள் மெயில் மூலியமாக ஒரு கம்யூனிகேஷன் பண்ணும்போது கம்பல்சரி ஆக்ஷன்ஸ் அப்படின்றது எடுப்பாங்க. நம்ம எப்போவுமே சரி, நம்ம சைடு எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருந்துக்கணும். நம்ம எப்போவுமே நம்ம முடிஞ்ச அளவுக்கு லோன் ரீபேமெண்ட் பண்ணுறதை பார்க்கணும். முடியாத சமயத்தில் அவங்களுடைய அஃபிஷியலுக்கு மெயில் பண்ணணும். நான் ஆல்ரெடி இதை பற்றி சொல்லியிருக்கிறேன். நம்மளோட வீடியோ தமிழ் இதை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். லோன் எடுத்து நம்மளால கட்ட முடியல அப்படின்ற பட்சம் நம்ம உடனடியாக என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் போய் பார்க்கலைன்னா பார்த்துருங்க. லோன் ஆப்பில் இஎம்ஐ கட்டலைன்னா என்ன ஆகும், நம்ம என்ன செய்யணும், கலெக்ஷன் ஏஜென்ட் வந்துட்டு வீட்டுக்கு வருவாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய வந்துட்டு வீடி தமிழில் போட்டிருக்கேன். அண்ட் நான் கடைபிடிக்கக்கூடிய 13 வித்தியாசமான மணி ஹேபிட்டை பற்றியும் போட்டிருக்கேன். அதையும் போய் பார்க்கலைன்னா பார்த்துருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் அதை ஃபாலோ பண்ணதுனால மட்டும்தான் என்னால் என்னுடைய கடனெல்லாம் ரொம்ப எளிமையாக அடைக்க முடிஞ்சுது. என்னோடய லைஃப் இப்போ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஓகே கைஸ், நான் நிறையா புக்ஸ் ரெஃபரன்ஸ் எடுக்கிறேன், அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த ஹிக்கிகா அப்படின்ற புக்கு வேற லெவல் மாஸ் காட்டும். நீங்கள் போய் படித்து பாருங்கள். சாரி, படிச்சில்ல, நீங்கள் ஜஸ்ட் அந்த வீடியோ பாருங்கள், அதில் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஓகே கைஸ், வேறு ஏதாவது சந்தேகம், டவுட் எதனாச்சும் இருந்ததுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது நீங்கள் நல்ல ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் மூலிமா இம்ப்ளிமெண்ட் அப்படின்றது பண்ணுங்கள். வேறு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம். அதுவரை உங்களோட விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். பாய்.